ஹாய் ஆல், வெல்கம் டு தமிழ் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனில். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பன்னீர் ரோல் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு பன்னீரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். கேப்சிகமும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீரையும் போட்டுட்டு தேவையான அளவு கெச்சப் உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதை நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து சப்பாத்தியில் தான் நம்ம இந்த ரோல் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் சப்பாத்திக்கு என்ன பண்ணுவோம் அதே தான். இதுக்கு தனியாலாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸி. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நான் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என் பையன் நல்லா சாப்பிட்டேன். என் பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. இது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் வந்து இது சம்டைம்ஸ் லஞ்சுக்கு செஞ்சு கொடுப்பேன். அவன் லஞ்சுக்கு கேட்டேன்னா லஞ்சுக்கு செஞ்சு கொடுப்பேன். இல்லாட்டி ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி இதை நான் கொடுத்துருவேன். நல்லாயிருக்கும். நல்ல ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் ஐடியாஸ் நிறையா இருக்குது. ஹெல்த்தியானதும் கூட. போய் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் அதே கொடுக்கலாம். ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி அண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா வீடியோஸ் இருக்குது. ஈவன் நிறையா டைப்ஸ் ஆஃப் பிரியாணி அந்த மாதிரி நிறையா இருக்குது. நார்மலாக குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக ஃப்ரூட்ஸ் வந்து லஞ்சில் கொடுத்து விடுங்க. அதை வந்து லஞ்சுக்கு முன்னாடி ஒரு பிரேக் வரும் இல்லையா, அந்த பிரேக்கில் சாப்பிட சொன்னீங்கன்னா லைக் ஃபைபர் வந்து கொஞ்சம் வயிற்றுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற லஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றது. ஸோ வயிறு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணிட்டோம் இல்லையா, இந்த சப்பாத்தியில் வந்து மயனீஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீர், கேப்சிகம், வெங்காயம் அதை எடுத்து இதில் போட்டுட்டு சும்மா பேக் பண்ணணும். லைக் ரோல் மாதிரி பண்ணணும். இது வந்து நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விடுறீங்க பசங்களுக்கு அப்படின்னா டூத்பிக் இருக்கு இல்லையா, அதை வச்சு குத்தி கொடுத்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து பன்னீர் வெளியில் வராமல் இருக்கும். சாப்பிடும்போது அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே நார்மலாக வந்து நம்ம இந்த குழம்பு சாதம் இல்லை வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு கெச்சப் வந்து தொட்டுக்கிறதுக்கு கொடுத்து விடுங்க. ஒரே ஒரு டைம் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, நல்லா இருந்ததா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் இது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கொடுத்து அமிச்சிங்கன்னா ஃபுல்லாக காலி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் நிறையா ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ் இருக்குது, முக்கியமாக கிட்ஸுக்காக. ஸோ போய் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.